ரத்தன் டாட்டானா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்குங்க. ஈவன் அவரோட லீடர்ஷிப் ஸ்டைல தான் நான் அடாப்ட் பண்ணியிருக்கேன். ஹி இஸ் a good hearted man அப்படின்னு சொல்லலாம். அவரோட லாபத்துல 65% வந்து அவரோட சேரிட்டி மூலமா நிறைய நல்ல விஷயங்களுக்கு செஞ்சுட்டு வராரு. ஆனா ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அவர் நிறைய அவமானத்தை சந்திச்சு இவ்வளவு பெரிய ஒரு லீடரா உருவாயிருக்கிறாரு. he is not a employer. ஆக்சுவலி ஒரு லீடரா உருவாயிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவரோட தோல்வி எல்லாம் அவர் ஒரு வெற்றி படிக்கட்டா மாத்துனதுதான். அவர் எப்படி மாத்தினாருன்னா அவரு டாடா குரூப்ல வந்து சேர்மனா இருக்கிறப்போ டாடா இண்டிகாவை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஆனா பயங்கர லாஸ். சோ அவரு அமெரிக்காவுக்கு ஃபோர்டு கம்பெனிக்கு டைப் பண்ண போறப்போ அங்க பெரிய அவமானத்தை தான் சந்திச்சாரு. உங்க வேலையே தெரியாம நீங்க வந்திருக்கீங்க, நீங்க எல்லாம் ஏன் இந்த மாதிரி தொழில் செய்ய வந்திருக்கீங்க. பட் அவர் திரும்ப வந்து அவங்களோட டைப் பண்ணாம அவர் பெரிய ஒரு growth சந்திச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல ஃபோர்டு கம்பெனியோட சேர்மன் பில் ஃபோர்டு வந்து அவரோட ஜாகுவாரையும் லேண்ட் ரோவரையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. சோ அவரு